ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் நாம் ஒரு மனதோடு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இணைந்து தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேசத்தை சந்திப்பதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நேரத்திலும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல நன்மைகளை ஈவாய் தருகிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்தி கொள்வீராக. இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவின் எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது அவளுடைய பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் சொன்னீரே. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும். இருளிலே வாழும் ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் கர்த்தாவே. தேசத்தில் உள்ள வன்முறை செயல்களுக்காக, கொலை வெறி தனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் நீர் மாற்றும் உடைய அன்பு கரங்களில் முற்றிலுமாய் தந்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். இணைந்து நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார்.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அன்பானவர்களே, இந்த ஜெப ஊழியம் மற்றவருடைய கஷ்டங்களுக்காக நாம் திறப்பிலே நின்று நாம் அவங்களுடைய பாரத்தை நம்ம சுமைக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாக மற்றவருடைய பிரச்சனைகள், மற்றவருடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம தெரிந்த அளவுக்கு பாரத்தோடு நம்ம ஜெபிப்பது தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. நம்மால் இயன்ற மட்டும், வேறு நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. பல இடங்களில் அலைந்து திரிந்து ஒரு காலத்தில் செய்த ஊழியத்தை போல இனி அநேகருக்கு வாழ்க்கையில் செய்ய முடியாது. சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறவங்க போக முடியாது. வயோதிபர்கள், என்னை போன்ற வயோதிபர்கள் ஆங்காங்கு அலைந்து ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நமக்கு தந்த இல்லத்திலே, நாம் தங்கியிருக்கிற இடத்துல, இல்லைன்னா திருச்சபையில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றும் போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். அன்பானவர்களே, இந்த ஜெப ஊழியம் மிகவும் முக்கியமானது. ஆகையினால பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும்.
யார் யாருக்காக நம்ம அந்த இடத்துல நாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அந்த இடங்களில் அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய அன்பு கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த தேசம் போய்கொண்டிருக்கிற அந்த நிலையை பார்க்கும்போது துணிகரமான பாவங்கள், இதற்காக நம்ம பாரத்தோடு நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை தாழ்த்தி ஜெபித்தால் போதும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் நம்முடைய தேசத்தை, முழு தேசத்தின் எல்லா பொறுப்பான தலைவர்களுக்காகவும், ஆளுநர்களுக்காக, கவர்னர்களுக்காக, ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் அவங்க தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சரிவர தங்கள் கடமைகளை செய்யவும், பட்சபாதம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஜாதி மதம் பேதகம் பார்க்காதபடி விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த தேசத்தை நீங்கள் சந்திங்கப்பா, நீங்கள் சந்திங்க. ஹல்லேலூயா. சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்தில் ஆண்டவரே இருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், வன்முறை செயல்கள், கொலை வெறிகள், ஆண்டவரே பயங்கரம்ப்பா. ஒவ்வொரு நாளும் விதவிதமாட்டு ஆண்டவரே அப்பா மனிதர்களை கொலை செய்து ஆண்டவரே பீஸாக வெட்டி எவ்வளவு ஒரு துணிகரமான பாவத்தை இந்த தேசம் செய்து கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே, அந்த சோதோம் கொமோராவின் பாவம் வான பரியந்த எட்டிட்டு அதை நீர் அழிக்க சித்தம் கொண்டீர். இந்த நாட்களில் நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. தயவு செய்து, தயவு கூர்ந்து இந்த தேசத்தின் பயங்கரமான வெறித்தனமான துன்மார்க்கமான கொலை வெறிகளை தேவன் மாற்றி தரும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு தேசத்தை தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உயர வேண்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். தேசத்தை ஆளும்படியான ஒரு ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முழு தேசத்திலும் சத்ருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில்
இவ்வளவு கொலைவெறி, இவ்வளவு துன்மார்க்கம், இவ்வளவு துணிகரம், இதற்கு காரணமே ஆண்டவரே ஒரு தகாத உறவுகள் தான். தகாத உறவுகள், பொய்யான உறவுகள். ஆண்டவரே உண்மை இல்லாத தன்மை. குடும்பத்தில் கணவனுக்கு நேராக மனைவி உண்மையானவளாய் அல்ல, மனைவிக்கு நேராக கணவன் உண்மை உள்ளவனாய் அல்ல. ஆகையினால தான் இந்த நாட்களில் ஆண்டவரே தகாத உறவுகளின் நிமித்தம் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே பலவிதமான துணிகரமான பாவங்களுக்கு அடிமையாகிறாங்கப்பா. என் தேவன் அந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் சாத்தானை வென்று தாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம். இந்த நாளிலும் கூட இந்தியாவில் பல இடங்களில், தமிழ்நாட்டில் இன்னும் வட இந்திய பகுதிகளில் பல இடங்களில் கூட தகாத உறவுகள், தமிழ்நாட்டிலேயே கூட அநேக இடங்களில் தகாத உறவுகளின் நிமித்தம் அவங்க என்ன நடக்குது, ஒருவர் சந்திக்கும்போது கொலைவெறி, வன்முறை செயல்கள், இதில் ஈடுபாடு கொண்டு குடும்பம் எல்லாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் பயங்கரமான நிலைமைக்குள்ளாகிறாங்க. பெற்றோர் அந்த அந்த தகாத உறவுகளினால் கண்டுபிடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறாங்க. பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள். அந்த பிள்ளைகள் எப்படி வளரும்? அன்றாட ஆகாரம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா ஸ்கூல், எப்படி பிள்ளைகள் சமாதானமாக வாழ முடியும்? யோசித்து பாருங்க. இவ்வளவு துணிகரமான பாவம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை விட்டு அகலட்டும். ஆண்டவரே, தேசத்தை விட்டு அகலட்டும்.
துணிகரமான பாவங்கள், ஆண்டவரே வேண்டாத, ஆண்டவரே தகாத உறவுகள், ஆண்டவரே குடும்பத்துக்கு, கணவருக்கு, மனைவிக்கு தெரியாமல், ஆண்டவரே துணிகரமான பாவங்கள், ஆண்டவரே இதிலிருந்து ஜனங்களை விடுவீங்கப்பா, ஜனங்களை விடுவீங்க. இந்த நாளில் அந்த யூடியூப்பில் உள்ள ஒரு செய்தியை பார்த்தேன். ஏதோ இந்த மாதிரிப்பட்ட தகாத உறவுகளினாலே ஒரு சகோதரனுடைய சரீர உறுப்புகளை எத்தனையோ துண்டாக வெட்டி 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 அதை அங்காங்கு பல இடங்களில் எறிந்து விட்டு துணிகரமாக சமாதானமாக இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட அநியாயம் செய்தவங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்ட்டுருக்கு. இப்படிப்பட்ட பாவ வெறித்தனம், ஹல்லேலூயா. சத்ருவாகிய பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, ஆகையினால பயங்கரமாக சேஷமாக கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பயங்கரமான நிலையில் அவன் ஜனங்களை கெடுக்கும்படியாக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த தகாத உறவுகளை தூண்டுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகலட்டும், அகன்று போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் தேசத்தை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். இனி எல்லா ஸ்கூலில் உள்ள அனைத்து ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகள் அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். வீட்டை விட்டு செல்லும்போது பெற்றோரை ஏமாற்றி கொண்டு சரிவர ஸ்கூலுக்கு போகாமல், காலேஜுக்கு போகாமல், தன் மனம் போல ஆண்டவரே அலைந்து திரிகிற வாலிபர்கள் ஆண்டவரே கர்த்தருக்கென்று வரட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே புலம்பல் 2:19 சொல்லப்படுகிறது, எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்திரு போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகள் அவரிடத்தில் ஏறடு என்ற வசனத்தின்படி தேசத்தில் உள்ள எல்லா வாலிபர்கள் ஆண்டவரே தெருவிலும், பஸ் நிறுத்தத்திலும், கடற்கரை அருகிலும் பாவத்துக்கு நேராக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற யாராகிலும் வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் தேவன் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவீராக. ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக சாட்சியாக எழும்பட்டும், உமக்காக எழும்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பயங்கரமான ரீதியில் போய்கொண்டிருக்கிற ஜனங்களை சந்தித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீதிமொழிகள் 16:25 சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அன்பானவர்களே, தனக்கு செம்மையான வழியில்
ஆண்டவரே, இது நான் செய்கிறதெல்லாம் சரிதான், நான் செய்கிறதெல்லாம் சரிதான், நான் சரியான பாதையில் தான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஆண்டவரே, டீனேஜ் இளம் வாலிபர்களையும் ஆண்டவரே, குடும்பஸ்தர்களையும் கூட நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களும், ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளங்களும் ஆண்டவரை தேடக்கூடிய இதயத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமது ஜனங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லாரும் உடைய அன்பை கண்டுகொள்ளட்டும், உடைய அன்பை கண்டுகொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, தனக்கு செம்மையான வழியில் மட்டும் நடக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு அமர்ந்து ஜெபித்து செயல்படுகிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும், எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். திருச்சபை வளர்ச்சிக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா திருச்சபைகளில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், எல்லாரும் ஒரு மனம், பரிசுத்தமான வாழ்க்கை, விசுவாசத்தில் வளர்ந்து வருகிற திருச்சபைகளாக இருக்க நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவியை கொடும், ஒரு மனதின் ஆவியை கொடும். திருச்சபைகள் எல்லாம் ஒரு மனதின் ஆவியை தாரும். ஆண்டவரே, திருச்சபைகள் கனி கொடுக்கிற திருச்சபைகளாக மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பி நிற்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களிலே உம்முடைய நாமம் உயரட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. அன்பு கரங்களில் எல்லாரையும் தருகிற ஆண்டவரே கர்த்தாவே, போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம், 11th 12th படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இரட்சகரை கண்டுகொள்ள வேண்டும், இரட்சகரை கண்டுகொள்ள வேண்டும். தேவநாமம் கிறிஸ்தவ குடும்பங்கள் மூலமாக உயர வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. திருச்சபைகள் தோறும் ஆண்டவரே, ஒரு மனம், ஒற்றுமை, ஆண்டவரே பரிசுத்தம், ஆண்டவரே நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் தந்து ஆண்டவரே தகப்பனை படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்களை தந்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒரு குடும்பமாய் செயல்படுவது கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருச்சபைகள் தோறும் ஆண்டுடைய வல்லமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை.
ராஜாதி ராஜா இயேசு என்றென்று ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சபைகளிலே அன்பு தணியாதிருக்க நாம் ஜெபிப்போம். மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அக்கிரமம் மிகுதி, துன்மார்க்கம் மிகுதி, இதனால சபைகளில் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால அந்த தேவ அன்பை ஆண்டவரே காத்து கொள்ளத்தக்கதாக இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே தன்னை காத்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி விசுவாசிகள் யாவரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் வாழவும், தங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதென்று அறிந்து விசுவாசித்து வாழணும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையில் சஞ்சலமோ பிரச்சனைகளோ பாடுகளோ வந்தாலும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்ற ஆண்டவரே அந்த விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுகிறதப்பா. அதன்படி ஆண்டவரே அப்பா, விசுவாசத்தில் வளரத்தக்கதான கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை எங்கள் திருச்சபைகளில் நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்ற வசனத்தின்படி ஒரு மாயமற்ற அன்பு, ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் குடும்பங்களிலேயும் ஒரு மாயமற்ற ஒரு பரிசுத்தமான அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தின்படி கிறிஸ்தவர்கள் தன்னை போல பிறரையும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்து ஒருவரை நேசித்து ஆண்டவரே ஒருவர் பாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவரே நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக ஆண்டவரை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நம்ம மிஷனரிகளுக்காக போதகர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நாள் வரைக்கும் பலவிதமான பொய் குற்றங்களை ஆண்டவரே அந்த மிஷனரிகள் மேல் போதகர்கள் மேல் போட்டு அவங்களை ஆண்டவரே சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபைகளில் சகோதரர்கள்
ஒருவர் துன்பத்தில் ஒருவர் பங்கு கொண்டது போல இந்நாட்களிலும் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களின் பாரத்தை மற்ற கிறிஸ்தவர்கள் சுமக்க தேவன் தாமே ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே அதை குறித்த பாரத்தையும் இரக்கத்தையும் வைக்க ஜெபிக்கிறோம். ஒருவர் கஷ்டப்படுகிற நேரத்தில் மற்றவங்க அவங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே செம்மையான பாதையில் ஆண்டவரே ஜெபித்து தாங்கக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி தொடர்ந்து நம்முடைய வட இந்திய பகுதிகளில் நடக்கிற சகல ஊழியங்கள் எல்லா இயக்கங்களுக்காக, எல்லா இயக்கத்தின் தலைவர்களுக்காக, எல்லா இயக்கத்தில் உள்ள மிஷனரிமார்களுக்காக இப்போதும் பணியாற்றி கொண்டிருக்கிற மிஷனரிகள், அது மட்டும் இல்லை போதகர்கள் வீண் பழி சுமத்தப்பட்டு குற்றவாளிகள் என்று மதம் மாற்றுகிறார்கள் என்று பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக இயேசுவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, ஒரு விடுதலையை தருவீராக. அநேக மிஷனர்களுடைய போதகர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றும், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும். ஆண்டவரே உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு டேட்டு கொடுத்தா ஆண்டவரே அந்த நாளில் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவோ விடுதலை கிடைக்கவோ கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே கடந்த நாட்களிலும் கூட பல இடங்களில் ஆண்டவரே அவங்களுடைய அந்த நீதிமன்றத்திலிருந்து வந்த அந்த ஜாமீன் பத்திரிகை அது மாற்றப்பட்டுள்ளதப்பா. ஆண்டவரே இந்த டேட் என்று சொல்லி அதை ஆண்டவரே இன்னொரு டேட்டுகளை பதிச்சு வச்சுருக்காங்க. இதனால் ஆண்டவரே போதகர்களோ மிஷனரிகளோ சிறைச்சாலையில் ஆண்டவரே மனம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயத்தை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விடுதலை சீக்கிரமாய் தாரும். ஜனங்கள் விடுதலையோடு வரட்டும், தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெகு சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து வந்து தன் குடும்பத்தோடும் வாழ்ந்து தொடர்ந்து அந்த தெய்வீக பணியை, அந்த உன்னதமான அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு அவங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள், நிறைய மிஷனரிமார்கள் கூட பலவிதமான சுகவீனத்தில் இருக்காங்கப்பா. ஆண்டவரே கேன்சர் போன்ற வியாதியில் ஹீமோ எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னுமாக கர்த்தாவே பல வியாதிகளுக்கு அடிமையாகி கண்ணீரோடு சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய், எல்லாருக்கும் ஒரு அதிசயத்தை நீ செய்யும்படியாய் நாங்கள் உமக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை என் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இந்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் ஆண்டவரே கைகள் கால்கள் கட்டப்பட்டவராக ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே அவங்க துதித்து பாடினார்கள் அப்பா, துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். உண்மை துதித்து பாடுகிற நேரத்தில் ஆண்டவரே அற்புதங்கள் நடந்திருக்கிறதப்பா, அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதே போல் நாட்களிலும் கூட ஆண்டவரே அப்பா, யாராகிலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதித்து பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா, நீ பொறுப்பெடுத்து கொள்ளும், பொறுப்பெடுத்து கொள்ளும். உடைய வல்லமுள்ள நாமம் மகிமைப்படட்டும், உடைய வல்லமுள்ள நாமம் மகிமைப்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொழில் செய்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான் என்று நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது. அதுபோல ஒவ்வொரு ஜனங்களும், தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கும் எல்லா மனுஷருக்கும் முன்பாக உண்மையுள்ள மனுஷனாக ஜீவித்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கள்ளத்திராசு, பொய் சத்தியங்கள் இதெல்லாம் போட்டு ஆண்டவரே தொழில் செய்யாதபடி கர்த்தாவே எந்த தொழிலாயிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே தொழில் செய்கிறவர்கள் கர்த்தரை நம்பி ஆண்டவரே வாழத்தக்கதாக, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று உண்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று விதமாக ஒவ்வொரு பிள்ளைகளும், தொழில் செய்கிறவர்கள் ஒவ்வொரு பேரும் கர்த்தரை நம்பத்தக்கதாக, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் என்றிருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே செழிப்பாய் இருக்க கையின் பிரயாசங்கள், ஆண்டவரே விதைக்கிற விதைகள் எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்கத்தாவே. பயிரிடுகிறவர்கள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே பயிர்களை நல்ல முறையில் உண்மையான முறையில் எல்லாம் செய்யும்போது நாட்டில் ஆண்டவரே பற்றாக்குறைகள், ஆண்டவரே பட்டினிகள் எல்லாம் வர வாய்ப்பில்லை. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏழைகள், எளியோர்கள், தகப்பனை வாழும் வழி தெரியாதவர்கள், வீடற்றவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழும் வழி தெரியாதவர்கள், முதியோர் இல்லங்களில் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள், ஒருவேளை ஆண்டவரே பிள்ளைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தத்தளிப்போடு கூட இருக்கலாம். அவங்களை நீங்கள் ஆற்றி தேற்றும்படியாக, ஆற்றி தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனாதை ஆசிரமங்கள், அதில் வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஊனமுற்றோர், பார்வையற்றோர், ஆண்டவரே ஞானமில்லாதவர்கள், ஆண்டவரே செயல் திறனற்றவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து தேவன் நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லாருடைய ஆத்மாவும் விலையேறப்பெற்றது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதை நடத்துகிறவர்களும் அன்போடு நடத்தத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே உண்மையுள்ள உள்ளாய் நடத்தத்தக்கதாக அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா உதவி
பணங்கள் அதை நடத்துகிறவங்க கையாளாதபடி யார் யாருக்கு இன்னது தேவை என்று அதை ஆண்டவரே அதை எல்லாருக்கும் கொடுத்து செம்மையான முறையில் அந்த ஹோம்களை நடத்தத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டோடைய அன்பு கரங்களில் எல்லாரையும் தருகிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளும் அந்த ஹோம்களில் வாழுகிற பிள்ளைகளும் ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற சகல காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து காணிக்கைகள் மூலமாய் தாங்குகிற குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. என் தேவன் சகல பேருடைய தேவைகளையும் சந்தித்து நடத்த நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக எங்களுடைய டிவி இந்த ஸ்டேஷனுக்காக நன்றியோடு துதிக்கிறாப்பா. நடத்துகிற அருமையான பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சகல தேவைகளும் சந்திக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து நடத்துங்க. கர்த்தாவே, நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும். உமது கிருபை தாங்கட்டும். கர்த்தாவே, ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியேனும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தாவே, இணைந்து பணியாற்றுகிற ஆண்டவரே, ஆனந்த் தம்பி குடும்பம், பிக்டர் தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காக நன்றியோடு துதிக்கிறாப்பா. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளையும் சந்திங்க. நல்ல சரீர சுகம் பலனை தாருங்க. வழி நடத்த ஆண்டவரே, உமது கிருபை மட்டும் தாங்கட்டும். இன்னுமாக ஆண்டவரே, செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். சகல தேவைகளும் ஆண்டவரே நீ சந்தித்து நடத்தும். ஞானத்தை தாரும். கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களையே தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாருடைய காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற சகல ஆண்டவரே துறைகளில் பணியாற்றுகிற பிள்ளைகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்னமாக கர்த்தாவே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாருக்காக, ஆஸ்பத்திரி ஊழியங்கள்,
ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவரே உமது கிருபை சகல ஆண்டவரே துறைகளிலும் பணியாற்றுகிறவர்கள் ஆண்டவரே செம்மையாய் தங்கள் பணிகளை செய்யத்தக்கதான கிருபைகளை கத்த தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவித தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் மறைத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் பாதுகாத்தவரே ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்குதீர் ஆண்டவரே. இந்த அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணும் கர்த்தாவே. யுத்தங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே
ஒரு மனத்தை தாரும். சமாதானமுள்ள நாடுகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பல இடங்களில் கனமழையினாலே சூறாவளியினாலே பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த குடும்பங்கள், கஷ்டத்தோடு கண்ணீரோடு எங்கே வாழ்வது தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்